ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக 3 days ஸ்பெஷல் ப்ரேயர் ஒரு காரியத்தை எப்படி துவங்குவது என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாள் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். விசுவாசிங்கள், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் கொடுக்கிற செய்திகள் ஒருவேளை உங்களுக்கு எச்சரிப்பாக இருக்குமானால் நீங்கள் அதை விட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. அதனால் ஆண்டவர் நினச்சார்னா எப்போ வேணாலும் ஒரு மனுஷனை தூக்க முடியும். எவ்வளோ தூரத்தில் போனவனையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். நம்ம ஒரே ஒரு பாடலை பாடி நான் நேரடியாக செய்திக்கு நேராய் கடந்து போகிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கூட பாடலாம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் உனக்கு நான் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன், எவரும் தீங்கிழைக்கிறதற்கு விடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மளை கைவிட்டு விடுவாரோ? நம்பிக்கையோடு அந்த சரணத்தை பாடுவோம். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். சொல்லுவோம், என் மகனே ஓ என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பி, அந்த காலம் சீக்கிரமாய் பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. எவ்வளவு அழகான வரிகள், சேர்ந்து பாடலாமே. ஓ அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை அவர் என்றும் நினைக்கின்றார், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. சொல்லுவோம், என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய்,
பூமியெல்லாம் நிரப்பிடுவார். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். அச்சுறுத்துவோர் எவரும் இன்றி அமைதியிலே நீ இளைப்பாறுவார். எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மோட பேசுற அந்த வார்த்தை விசுவாசித்து நம்ம சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே நன்றி. உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே. உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே. அச்சுறுத்துவோ எவருமின்றி அச்சுறுத்துவோ எவருமின்றி அமைதியிலே நீ இளைப்பாறுவார். அமைதியிலே இளைப்பார். ஓ என் மகனே நீ வேறு. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை நிறுத்த போறார். ஓ பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பி நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அவிழ்த்து விட்டே. நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை அப்பா, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய். இப்ப சேர் என் மகனே வேறு ஊன்றுவாய். என் மகனே நீ வேறு ஊன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடல் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றது மாதிரியே இருக்குது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அருமையான மகன், எனக்கு பிரியமான பிள்ளை. அதனால என்னைக்குமே நான் அவனை நினைக்கிறேன். எனக்காக என் இதயம் அப்படியே ஏங்குகிறது. உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். நானே காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன். உன்னை ஒருவரும் தீங்கிழைக்க விடவே மாட்டேன். நான் நம்புகிறேன் இந்த 3 நாட்கள் இந்த ஜெபத்துல நீங்க இழந்து போன எல்லா மகிமையும் ஆண்டவர் திரும்ப தருவாராக. இதுவரையிலும் நீங்கள் துவங்கி தோல்வி அடைந்த அநேக காரியங்களை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுவாராக. இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதை நீங்கள் முடிப்பீர்கள். இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதை வெற்றியாய் கொண்டு செல்லுவீர்கள். இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதுல தோல்வி வருவது இல்லை என்று நான் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரும் அந்த வார்த்தையை உங்களுக்கு நிலைப்படுத்தி தருவாராக. இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் ஆரம்பித்தது தோல்வியா இருக்கலாம். இதுவரையிலும் நீங்க ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா இனி ஆரம்பிக்கிறதுல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றியாய் நடத்த போறார். ஆமென். அந்த ஒரு வரிய திரும்ப ஒரு விசை கூட நம்ம பாட போறோம். ஆண்டவரே நம்ம இனி காப்பாற்ற போறாரு. ஆண்டவரே இனி நீர் பாய்ச்ச போறாரு. ஆண்டவரே இரவும் பகலும் இனி நம்ம அல்ல, இனி நம்ம அல்ல. இதுவரைக்கும் உங்க பிரயாசம், இதுவரைக்கும் உங்க பணம், இதுவரைக்கும் உங்க பாதுகாப்பு, அதுல சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை இனி கர்த்தரே அதை செய்வாராக. கரங்களை தட்டி அந்த வரியை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட. ஓஹோ, என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பி, ஓ இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரண்டாவது நாளில் உங்களை திரும்பமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, துவங்கும் போது நீங்கள் எப்படி துவங்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள், அதனுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். முதல் நாளிலே உங்களோடு கூட நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். முதல் நாளிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை துவங்கும் போது அதை அற்பமாக, சிறிதிலிருந்து ரொம்ப பெருசா பகட்டா எல்லாருடைய கண்ணையும் உறுத்துறது போல இல்லாம ரொம்ப ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது அற்பமான ஆரம்பமாய் தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நேரத்துல ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைத்து 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் காத்திருக்க வைத்து ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய உயர்வு, யோசேப்பை போல ஆண்டவரே சில நேரத்துல கூட கொடுப்பார். அப்படி கூட இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, எனக்கு பணம் இருந்தால் தான் ஆரம்பிப்பேன், எனக்கு வசதி இருந்தால் தான் ஆரம்பிப்பேன், எனக்கு ஒரு பெரிய ஷோரூமா இருந்தால் தான் ஆரம்பிப்பேன், நான் இப்படி இல்லைன்னா நான் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லாம ஆரம்பம் சிறிதாய் அற்பமாய் நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்க முடிவில் ஒரு பெரிய சம்பூர்ணத்தை பார்ப்பீர்கள் என்று கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட மிக தெளிவாக ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது ஒரு தொழிலா இருக்கலாம், அது ஒரு வீடு கட்டுகிற வேலையா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அந்த காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது இரண்டாவது மிக தேவையான ஒன்றை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனனியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இப்போ 3-4 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பிலே மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த நெகேமியாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே இவனுடைய கையிலே ஒரு பெரிய பதவி, இல்லைனால் ஒரு பெரிய வேலை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடிந்து போன அலங்கத்தை, இடிந்து போன மதில் சுவர்களை அவன் கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கையிலே வரப்போகிறது. இப்போ அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்துல சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த செய்தி
செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் அப்படியே துடிக்குது. ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உட்காருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவின் புஸ்தகம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிற எல்லாருமே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை 100 விசையாவது படிக்கணும். ஒரு கட்டடத்தை கட்ட நினைக்கிறவங்க, ஒரு திருச்சபையை கட்ட நினைக்கிறவங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்ட நினைக்கிறவங்க இந்த நெகேமியாவின் புத்தகத்தை 100 விசையாவது வாசிக்கணும். உண்மையிலே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த தொழில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு, பிசினஸ் மேனுக்கு இந்த நெகேமியாவின் புஸ்தகத்துல நிறைய ஆன்சர் கிடைக்கும். இவன் நடத்தினது, இவனுக்கு வந்த பிரச்சனைகள், இவனுக்கு வந்த பொறாமையின் மனிதர்கள், இவன் எப்படி அதை மேற்கொண்டான், எப்படி தாண்டினா, அழகா எழுதப்பட்டிருக்கும். ஆனா இவனுடைய கையிலேயே ஒரு பெரிய வேலைக்காக இவன் ஆயத்தமாகும் போது வேதம் சொல்லுது, அவன் ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல மட்டும் இல்ல, நீங்க 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வருவீர்களே ஆனால் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம் வரைக்கும், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே, என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதா கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். 4வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, கவனிங்க எல்லாரும், நம்ம கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனிடத்திலே அந்த செய்தி வந்த உடனே இவன் ரொம்ப துக்கமுகமா இருக்கிறான். இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கும்போது வேதம் சொல்லுது, இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்பாக அவன் துக்கமுகமா இருந்ததே இல்லையாமா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா அவருக்கு முன்பாக துக்கமுகமா இருக்கிறார். உடனே ராஜா கேட்கிறாரு, என்னப்பா நீ துக்கமா இருக்கிற? இது உன்னுடைய மனசுல துக்கமே இல்லாம வேற எதுவும் இல்ல, என்னாச்சு உனக்குன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி என்னுடைய தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது, என் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, மதில் சுவர் இடிந்து கிடக்கிறது, யாரு வேணாலும் உள்ள வந்து எங்க ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், சரிப்பா நீ என்ன சொல்ல வர? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய தேவை என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அந்த கேப்ல அவருக்கு பதில் சொல்லுகிற அந்த கேப்ல வேதம் சொல்லுது இந்த நெகேமியாவை குறித்து, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து. சோ ராஜாவுக்கு பதில் சொல்றதற்கு முன்னாடி கூட இவன் ஜெபம் பண்ணிட்டு, எசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இவன் பதில் சொல்றான். அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக 2வது உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், இந்த ஜெப வாழ்க்கை என்பது மிக அவசியம். இன்றைக்கு நிறைய பேர் ஏன் தோற்று போகிறார்கள்? இன்னைக்கு நிறைய பேரால் ஏன் கடைசி வரைக்கும் ஓட முடியல? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. பொதுவாக பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பென்சில் வாங்கினா கூட ஜெபம் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேனா வாங்கும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு துணி எடுக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. வெளியே கிளம்பும் போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஜெபம் இருக்க வேண்டும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உன்னுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமானால் உன்னுடைய முடிவு, உன்னுடைய
முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. உங்களுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமே ஆனால் உங்களுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் அவசரப்படுத்துறத பார்த்து, இல்லைன்னா காரியங்கள் ஏதோ கைகூடி வருகிறத பார்த்த உடனே எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்குதா, அவ்வளவுதான் இறங்கிடலாம், செஞ்சிடலாம். அப்புறம் செஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அதான் எனக்கு இது பேசும்போதே ஒரு ரொம்ப காமெடியான ஒன்று ஞாபகம் வருது. இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ திடீர்னு இந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் போட்டு உட்காந்து 2 வாய் எடுத்து வாயில் போட்டுருவாங்க பாருங்களேன். அப்புறம் லீடரை ஆரம்பிப்பார், ப்ரேயர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே உள்ள போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்வான். உள்ள போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது தெரியாம சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் பிரச்சனையா வரும்போது இனி ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே, என்ன பண்றது ஆண்டவரே. ஆனா ஒன்று, நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அதுல ரொம்ப நீதி உள்ளவர். ஆண்டவர் நம்மளை தேடணும். சரி, ஆரம்பத்துல தேடல, பரவாயில்ல, இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதாவது என்னை தேடு என்று சொல்லுகிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் அப்படிதான். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் போது சும்மா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் இல்ல. சிலர் என்ன நினைக்காங்கன்னா, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கறதுக்குள்ள அந்த பொருள் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த வாய்ப்பு என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த இடம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த மனுஷன் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தொழில் கூடத்தை, உங்களுக்காக ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரே ஆனால் நீங்க அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை டிமாண்ட் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் பார்த்தாலும், அது உங்களுக்குன்னு கர்த்தர் அப்படியே வைத்து இருக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அது போகாது, அது உங்களுக்கு தான் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. நீங்க அதற்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, அவசரப்பட வேண்டியதில்லை. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபம் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை, டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னுவாங்க. இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே மிக கவனமாயிருங்கள். இந்த நெகேமியாவை குறித்து, இவன் அலங்கத்தை கட்டி முடித்தான், அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்தான், எத்தனையோ ஏளனமான பேச்சுகள். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடும் என்று சொல்கிறார். கவனிங்க, 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார். இப்போ அவனுக்கு விரோதமாய் ரொம்ப அசிங்கமாய் பேசுறாங்க, அவனை ரொம்ப குறைவாய் பேசுறாங்க, அவங்க கட்டட்டும் இடிஞ்சு விழும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஏளனமாய் பேசும்போது கூட வேதம் சொல்லுது, நெகேமியா ஜெபம் பண்ணா. ஆண்டவரே இப்படி ஏளனமா பேசுறாங்களே. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீ அவர்களையும் நோவாத்தியால் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். இப்போ இந்த நெகேமியாவை பயப்படுத்துறாங்க, நெகேமியாவை தடுக்கிறாங்க, நெகேமியாவை ஏளனமாய் பேசுகிறார்கள், நெகேமியாவை பயமுறுத்துகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் இந்த நெகேமியா செய்தது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம் மட்டும்தாங்க பண்ணான், ஜெபம் மட்டும்தாங்க பண்ணான். அந்த ஜெபம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஜெபிக்காமல் ஆரம்பித்திருப்பீர்கள், திருப்தியா ஜெபிக்காம ஆரம்பிச்சிருப்பீங்க, யாரோ சொல்லுகிறதற்காக ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லைன்னா அவசரப்பட்டு அது போயிருமோன்றதற்காக நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு உங்களை மிக அன்போடு நான் கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து
உங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமா? இது நீர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறதா? இதுல உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? நீர் என்ன நினைத்திருக்கிறீர்? அப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு விசை நான் அதான் மனிதர்களை பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க சில நேரத்தில் செய்கிற தவறுகளை பாருங்க. ஒரு நாள் நான் ஆலயத்தில் ஒரு 12 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய ஆப்போசிட்டில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி என் பக்கத்தில் பாஸ்டர் 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 ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் அப்படியே என் கூட இந்த மண்டபத்தில் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், மண்டபத்தில் எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது. அப்போதான் அவர் சொல்றாரு, என் மகளுக்கு நிச்சயதார்த்தம். என் மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்போ கூப்பிடுறாரு தெரியுமா? மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, எல்லாமே முடிச்சு இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ ஒன்னே ஒன்று மட்டும் குறையுதே, ஜெபம் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் குறையுதே. அவங்க பாஸ்டர் அவங்க கூப்பிடல போல, நான் ஆப்போசிட்டில் நம்ம சர்ச் இருக்கிறதுனால ஒரு 8 ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்ன்றாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்றதற்கு வழி இல்லை. சரி, ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம போய் அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்துவேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்துல ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்க ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை. பொண்ணு பார்க்கும் போதும் ஆண்டவர் தேவையில்லை, கல்யாணத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை, சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதும் ஆண்டவர் தேவையில்லை. ஆனா நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் தொட்டு 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 வைக்கிற ஊறுகாய் மாதிரியும் தூக்கி போடுற கருவேப்பிலை மாதிரியும் பயன்படுத்திக்கிறார். அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க ஆண்டவரை அந்த தேவைக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெயின் மீல்ஸா மாறுறாரோ, எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவரா மாறுறாரோ, அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும். அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியை பார்க்கவே முடியாது. இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து என் வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள், இதே தவிர நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை செய்திருப்பீர்கள், நீங்க தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த காரியத்துல நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஜபத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால், நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், இதுவரையிலையும் ஆண்டவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாம கூட இருக்கலாம், இதுவரையிலும் நீங்க ஜெபிக்காம நிறைய தோற்று கூட போயிருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடாவது, இனி எந்த காரியத்தை நான் செஞ்சாலும், எந்த காரியத்தை துவங்கினாலும், நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி, சரி கர்த்தர் ஜெபம் பண்ண, இப்போ நீங்க இறங்கி போங்க, நான் நம்புறேன், நிச்சயமா நம்புறேன், அந்த காரியத்துல பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயம் வெற்றியை கொடுப்பார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்கிறேன், என்னன்னா, ஆண்டவரே, நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய காரியத்தினுடைய துவக்கத்துல நான் ஜெபித்து நான் ஆரம்பிப்பேன். நீங்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே, இங்க நீங்க சோதோம் கொமோரா பட்டணத்திலே அழிக்கும்படியாக தூதர்கள் ஆபிரகாமிடத்திலும் போகிறார்கள், லோத்தினிடத்திலும் போகிறார்கள். ஆனா ஆபிரகாமிடத்துல போகும்போது ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தூதர்கள் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. ஆண்டவரே, துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு. ஆனா லோத்துட்ட அந்த குவாலிட்டியை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் ஆபிரகாமும் லோத்தும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது கூட
ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நான் எங்க போன ஆண்டவரே? ஆனா லோத்து அப்படி இல்லை. தன்னுடைய கண்களில் பார்க்கும்போது செழிப்பா இருக்கிற இடத்த பார்த்துட்டான். அந்த செழிப்பா இருக்கிற இடம் அவனுக்கு பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஈவன் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே போலாம், எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னுவான். ஆனா ஆபிரகாம், ஆண்டவரே, கர்த்தரே சொல்லுவாரு, நீ எங்கெல்லாம், அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமா நடடா, நீ கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு, கர்த்தரை தேடுறவங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அதுல வரும் என்றால் கர்த்தரை ஆரம்பத்துல காண்பித்து கொடுப்பார். அதுல ஒரு நஷ்டம் வரும்னா கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், சமாதான குறைவை தருவார். நீங்க அப்படியே பொறுத்திருந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய திருமணத்திற்கு அப்பொழுது பெருசா யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நான் என்னுடைய திருமணம் கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு. அப்போ அந்த கோயம்புத்தூர்ல நான் ஒருவனாக நான் எங்க வெஸ்லி ஐயா அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்க சில உதவிகள் செய்தார்கள். ஆனால் மற்ற எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தது. அந்த நாட்களில் மண்டபம் புக் பண்ணுறது, மற்ற வேலைகள், கல்யாண கார்டு அடிக்கிற வேலைகள், கொண்டு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் ஒரே ஒருத்தன் தான் செஞ்சேன். அப்போ திருமணத்திற்கு முன்பாகவே இந்த வேலை பழுவின் நிமித்தமாக நிறைய தூங்க முடியல என்னால. அப்போ அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர், இன்னும் மேரேஜுக்கு உங்களுக்கு ஆஃப் டே தான் இருக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப உள்ள போனது மாதிரி இருக்குது, ஒன்று பண்ணுங்க, எல்லா வேலையும் இருக்கட்டும், வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு, நீங்க போய் ஒரு 6 மணி நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்போ ஒரு வீடு ஒன்று, திருமணமானதுக்கு அப்புறம் குடி போகிறதுக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன். ஆனால் பழைய வீடை காலி பண்ணலை. அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் பெருமைப்படுத்தி சொல்லலை, இல்லை, அந்த கிருபையெல்லாம் எல்லா மகிமை கனம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான். ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலே நான் அந்த நாட்களில் போய் அந்த இடத்துல தூங்குறதுக்கு டைம் கொடுக்கல. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். மேரேஜுக்கு போகிறதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜெப அறையில் இருந்தேன். இன்னைக்கு நடக்கிற திருமணம், அவங்களுடைய போக்குவரத்து, எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால ஊழியம் என் கையில் எதுவும் இல்லைப்பா. நான் எப்படி நடத்த போகிறேன், எப்படி இந்த திருமணம் பண்ணி கடந்து போகிறது எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா. ஆனால் நான் நம்புறேன், அன்றைக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வெற்றியாய் கர்த்தர் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்று ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவாய் பேசுகிறார். இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நம்பர் 2, ஒரு காரியத்தை துவங்கும் போது, ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்னவென்றால், ஜபத்தோடு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அது வெற்றியா இருக்கும். வேதத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் அவன் மாறுவதற்கு அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்துச்சுன்னா ஜெபமா தான் இருந்துச்சு. ராஜாவாய் அவனை கர்த்தர் ஈசாயினுடைய வீட்டிலே தாவீதை மட்டும் தெரிந்து கொள்றதற்கு காரணம், அவனுடைய அப்பா அவனை செலக்ட் பண்ணல, அவங்க அம்மா செலக்ட் பண்ணல, அவனுடைய சகோதரர்கள் செலக்ட் பண்ணல, சாமுவேல் தீர்க்கதரிசி செலக்ட் பண்ணல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்தரத்தில் கொஞ்ச ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரோடு சங்கீதங்களினால் ஆராதனைகளினால் கர்த்தரை ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகித்தது மட்டுமல்லாமல் முடிவு வரை வெற்றி உள்ள ஒரு ராஜாவாய் அவன் திகழ்ந்தான். நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். 1 நாளாகமம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமே ஆனால் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் சொல்கிறது. யாபேசை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். யாபேசை அவனுடைய தாய் பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாங்களாமா? துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்களாம், வேதனையோடு பெற்றெடுத்தாள். ஐயோ, இந்த பிள்ளையும் இப்படி பிறந்துச்சு அப்படின்னு. ஆனா யாபேசனுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனே உம்முடைய கரம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருக்குமே. ஆனால் ஜபத்தோடு ஆரம்பித்த யாபேசனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள் நடுவிலே நீங்கள் குறைந்து போய் காணப்படுகிறீர்களோ, உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றதை நினைத்து அவர்கள் வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கும் போது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க சகோதரர்களை பார்க்கலாம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். சகோதரர்கள் நடுவிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். வெறுக்கிற சகோதரர்கள், வெறுக்கிற தாய் தகப்பனுடைய சமூகத்துல ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். சோ ஒரே ஒரு முடிவு இன்றைக்கு எல்லாரும் எடுக்க போறோம். தேவரே, நான் இனி எதை ஆரம்பிச்சாலும் ஆண்டவரே, நான் ஜெபத்தோடே ஆரம்பிப்பேன், பிரேயரோடே ஆரம்பிப்பேன். நீர் என்னோடு கூட இருப்பீரையானால் இந்த காரியம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் சீடர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு அவர்கள் எல்லாரும் 120 பேர் வேதம் சொல்லுகிறது. அவங்க எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே, அந்த சீடர்களுடைய கூட்டம் மேல் வீட்டு அறையிலே ஜெபித்தார்கள். அவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார். அதற்கு பிறகு ஊழியத்துக்கு கடந்து போனாங்க. அவங்க ஊழியத்தில் அற்புதம் நடந்தது. அவங்க ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பெரிய எழுப்புதலை அவர்கள் பார்த்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைங்கள், ஊழியத்திலே ஊழியக்காரர்கள் ஆரம்பிக்கும் போது கூட ஜெபத்தில் ஆரம்பிச்சதுனால பெரிய வெற்றியை பார்த்தார்கள். நீங்கள் இயேசு அப்பாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் மலையிலே போய் வனாந்தரத்தில் போய் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதற்கு பிற்பாடுதான் அவர் தன்னுடைய ஊழியத்தை கத்தர ஆரம்பிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, அனனியா தீர்க்கதரிசியை சந்திக்கிறதற்கு முன்பு அனனியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒருத்தனை வச்சிருக்கிறேன், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஃபர்ஸ்ட் ஒரு தீர்க்கதரிசியினிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே ஆவியானவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சோ ஜெபத்திலே ஆரம்பித்த எதுவும் தோல்வியாய் போனதே இல்லை. ஹல்லேலூயா. முழங்காலில் நின்று யாரும் வெற்றி அடையாமல் போனதே இல்லை. முழங்கால் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்ண மூடி ஒரே ஒரு சாங் மட்டும் பாடி அடுத்த ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை எங்களுக்கு தந்தரலும். நான் ஜெபத்துல தான் வீக், நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன், நான் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ராத்திரி பகலா உழைக்கிறேன், ஆனா எனக்கு ஜெபந்தான் எனக்கு வரல. அந்த ஜெப ஆவியை இந்த கர்த்தர் தரட்டும். இந்த பீரியட் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த ஜெபத்தினால நிரம்பட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தாரித்திருந்து
காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தைதானை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு. தானானதாக்கும் மானமெல்லாம் கேட்கும்படி கிருபை செய்யும். இப்ப சொல்லுவோம். ஜபமே ஜபமே எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வீடுகளில் இருந்தீங்க சொல்லுங்க. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்து அதை சொல்லுங்க. இதுவரை அந்த ஜபம் மையம், அந்த ஜபம் வேகம். எந்த காரியத்தை துவங்கினாலும் ஒரு ஜபத்தோடு துவங்கக்கூடிய கிருபை தாரும். சொல்லுவோம். ஜபமே ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். எல்லாருடைய வீடுகளும் எல்லாருடைய இருதயம் அந்த ஜபத்தினால நிரம்பட்டு. ஜபமே ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். ஜெபம் பண்ணி துவங்கினது, ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சது. எத்தனையோ பேர் இது முடிக்க முடியாதுன்னு சொன்னா கூட ஜெபத்தில் ஆரம்பிச்சதை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். வெற்றியாய் முடிக்க ஆண்டவர் பலன் தந்தார். இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் ஒரு மிகப்பெரிய சாட்சி. இதற்கு முன்பாக இருந்த இடத்திலிருந்து அந்த இடத்தை காலி பண்ணணும்னு சொல்ற ஒரு பெரிய சூழ்நிலை வரும்போது எங்கேயுமே இடம் கிடைக்காம, அப்போ அந்த வாடகை இடம் யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டார். அந்த நேரத்தில் தான் 20வது சங்கீதத்தை முழங்கால் படியிட்டு, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாரா, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதா. பல மணி நேரங்கள் முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணி திரும்பி வந்து இந்த இடத்தை கேட்டோம். ஆண்டவர் வாக்கியம் பண்ணினார். ஆண்டவர் திருச்சபையை ஆசீர்வதித்தார். இந்த திருச்சபையை இந்த இடத்துல கர்த்தர் நிலைப்படுத்தி வைத்துட்டே இருக்கிறார். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்கல்ல, மூளையினால முடியாதது முழங்காலால. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸுக்கு கூட, வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட சொல்லுவேன், மகன் நீ எல்லாத்துலேயும் மோதி பார்த்துட்ட, நீ எல்லாத்துலேயும் மோதி பார்த்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் ஜெபத்தில் மோதிப்பார், ப்ரேயரில் மோதிப்பார், ப்ரேயரில் நின்றுப்பார், முழங்கால முடக்கிப்பார்.
நிச்சயமா பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பொதுவாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சாவி எல்லாம் மறந்து வைக்கிற பழக்கம் இருக்கும் பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல சாவி வச்சிருப்பீங்க, வச்சு தேடி 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 பார்ப்பீங்க, அந்த சாவி கிடைக்காது. உடனே ஒரு சின்ன ஜெபம், குட்டி ஜெபம், ஏசப்பா சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுற அடுத்த 2-3 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருங்க பாருங்க நிறைய பேர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல, எனக்கு நிறையவே அனுபவம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நிறைய அந்த மாதிரி என்ன தொலைஞ்சு போய் தேடிட்டு இருந்தாலும் அந்த நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த மாதிரி கிடைக்கும், உடனே பார்த்தா கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன சாவி தொலைஞ்சதுக்கே ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாருன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் ஒரு ஆதாரமா இருக்கட்டும். ஸோ நம்பர் 2, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றை ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஜெபத் எவ்வளவு பேர் உங்களை வேணும்னாலும் உங்களை பிரஸ் பண்ணி உந்தி தள்ளலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படியே முன்னாடி நிக்கலாம். அவ்வளவுதான், இந்த வாய்ப்பு போச்சுன்னா இன்னைக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு நிக்கலாம். வாசல் திறந்தே இருக்கலாம். பாஸ்டர் 10 நிமிஷம் லேட் ஆனா கூட அவ்வளவுதான் பாஸ்டர். இல்ல 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 இல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபம் பண்ணாம ஒரு காரியத்துல கை வைக்காது. ஜெபிக்காம, அப்படி ஜெபிக்காம போறது போட்டு விட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு, அது நல்லா ஆசீர்வாதமா இருக்காது, விட்டுருங்க. ஜெபிச்ச ஆரம்பிங்க. உங்க கரம் மட்டும் இல்லை, உங்களோட கர்த்தர் கரம் இருக்கும். கர்த்தர் கரம் இனி அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்க எதை, ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் இந்த காரியத்தை நான் ஜெபிச்சு தான் ஆரம்பிச்சேன், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சேன், அடையாளத்தோடு தான் ஆரம்பிச்சேன், ஆனா பெரிய தோல்வியை பார்த்துட்டேனே, நஷ்டத்தை பார்த்துட்டேன். நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. அந்த சோதனை, அந்த பிரச்சனை, அந்த குறைவு உங்களை அழிக்கிறதுக்காக வரல. நீங்க ஜெபிச்சு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அந்த காரியத்துல கர்த்தர் ஏதோ ஒன்ன கற்றுக் கொடுக்கிறாரு, வெற்றியை கொடுப்பார். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி முன்னேறுங்க. அந்த பலனை ஆண்டவரே உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லு. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க எத்தனையோ பேர் நீங்க ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்கல்ல, இன்னைக்கு திரும்பி பாருங்க, நீங்க ஜெபிச்சு பெற்றுக்கொண்டது எல்லாம் உங்களுக்கு நல்லா தானே இருக்குது. நீங்க ஜெபம் பண்ணாம பெற்றுக்கொண்டதுக்கும் ஜெபிச்சு பெற்றுக்கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்களே நினைச்சு பாருங்க, எத்தனை வித்தியாசம் இருக்குது. உண்மைதான் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டதுக்கும் ஜெபிக்காம பெற்றுக்கொண்டதுக்கும் பெரிய வித்தியாசம். நான் ஜெபிச்சு பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் இன்னைக்கும் எனக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னைக்கும் நல்லா இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்காம இருக்கலாம். ஒரே அந்த ஜெபம் மேகம் என்ன மூடட்டும் ஆண்டவர், அந்த ஜெப பிரசனை என்ன மூடட்டும் ஆண்டவர். உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். நீங்க வீடுகளில் அப்படியே முழங்கால்கள் முடிந்தால் முழங்கால் படிடு, இல்ல வேலை செய்து கொண்டே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபமேக என்ன மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நான் எதை செஞ்சாலும், இனி நான் எதை துவங்கினாலும், ஓ ஜீசஸ், ஜெபித்து தான் நான் துவங்குவேன். ஹல்லேலூயா. ஜெபிச்சே. நன்றி நன்றி நன்றி. ஆகாத நோக்கம் சிந்தைதானை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாடி கீரூபை செய்யும். இப்ப சேர்ந்து ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். தகப்பனே, தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். ஒரு காரியத்தை துவங்கும் முன் ஜெபிச்சு ஆரம்பிக்கணும்ன்றதை இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்க.
என் பிள்ளைங்க எத்தனை பேர் காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே ஜெபிக்காமல் ஆரம்பித்து இன்னைக்கு தோற்று போயிருக்கிறார்கள், நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். மனுஷனை நம்பி நம்பி போய் அப்பா அப்பா வீணாயிட்டாங்களே அப்பா, மனுஷனை நம்பி ஏமாத்திட்டாங்களே அப்பா, மனுஷனை தேடி போய் ஏமாத்திட்டாங்களே அப்பா. இனி அப்படியே அல்ல ராஜா, எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உமக்குள்ளே உம்மை நம்பி உங்க சமூகத்துல உட்கார்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தருவீராக. யாரெல்லாம் அந்த ஜப ஆவி எனக்கு வேணும்னு கேட்கிறாங்களோ, அந்த ஜப மேகம் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்களோ, அவர்கள் மேல் ஜப பிரசன்னம் கடந்து வரட்டும், ஜப மேகம் கடந்து வரட்டும். இதுவரையிலும் எத்தனையோ அற்புதத்தை பார்த்திருக்காங்களே, அவங்க ஜெபிச்சு எத்தனை அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க திரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழியத்துல என் கூட சேர்ந்து என்ன தாங்குற, இந்த ஊழியத்துல எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கிற தம்பிங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு இல்லாமையிலும் சிலர் இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குறவங்க அங்கங்க இருக்கிறாங்கப்பா, பல இடங்களில இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு இல்லைன்னாலும் ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நிறைவான ஒரு பலனை கொடுங்கப்பா. எங்க ஊழியத்தை காணிக்கைகளினால தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்துல ஆசீர்வதியும், கூடவே இருப்பீராக. நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.